டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். முக்கிய செய்தி: மதுரையில் நடைபயிற்சி சென்ற இளம் பெண்ணிடம் நகை பறிக்க முயற்சி. பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரையில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது இளம்பெண்ணிடம் நகையை பறிக்க முயன்ற நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த காட்சி, இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது மதுரை தபால் டென்டி நகர் பகுதியில் பார்க் டவுன் 2வது தெருவில் மருது ருக்குமணி பள்ளிக்கு முன்பாக காலை நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண்ணிடம் அடையாளம் தெரியாத நபர் இருசக்கரத்தின் வாகனத்தில் வந்தவர் பெண்ணின் கழுத்தில் இருந்த செயினை பறிக்க முயற்சி செய்திருக்கிறார். அந்த காட்சிகள் தான் தற்போது வெளியாகியிருக்கிறது. அந்த நபர் யார் என்கிற விவரம் இதுவரை தெரியவில்லை. தற்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையில் புகார் அளிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். சற்று காலையில் நடந்த சம்பவம் அந்த சிசிடிவி காட்சிகள் சரியாக அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. ஒரு நபர் இருசக்கர வாகனத்தில் அந்த தெருவை கடந்து செல்லக்கூடிய காட்சிகளும், திடீரென அந்த பெண் எதிர் திசையில் நடந்து வரும்போது இந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் அந்த கழுத்தில் இருந்த செயினை பறிக்க முயற்சித்த காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த காட்சிகளை கொண்டு அந்த பெண் புகார் அளிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் காவல் நிலையத்தில் ஆஜராகி புகாரை அளிக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த காட்சிகளை மையமாக கொண்டுதான் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். மதுரையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதி மதுரை மாநகர பகுதி என்பது ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளாக இருக்கட்டும், மனித ரீதியான பகுதிகளாக இருந்தாலும் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் இது போன்ற ஒரு செயல் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறை இது போன்ற அவ்வப்போது செயல்படக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உடனடியாக கைது செய்ய வேண்டும், அவர்களுக்கு தக்க தண்டனை தர வேண்டும் என்பதுதான் பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் கிடைத்திருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்து முன்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இருந்தபோதும் அந்த பெண் புகார் அளித்ததின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக வழக்கு பதிவு செய்து அந்த நபர் யார் என தேடி அவரை கைது செய்து அவரிடம் விசாரணையை நடத்துவதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.